வணக்கம். பொங்கல் கொண்டாட்டத்துக்கான நேரம் வந்தாச்சு. இந்த சமயத்துல அரசாங்கம் கொடுக்கிற பொங்கல் பரிசு தொகுப்ப எல்லாரும் எப்படி சுலபமா வாங்கிக்கலாம் தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். முக்கியமா நம்மளோட ரேஷன் கார்டு தொலைஞ்சு போயிருச்சுன்னா அப்போ என்ன பண்றது? அத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். முதல்ல உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த அருமையான நேரத்துல அரசாங்கத்தோட பரிசு தொகுப்பு சம்பந்தமான ஒரு ரொம்ப முக்கியமான தகவலை தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். சரி, இந்த வருஷம் பரிசு தொகுப்புல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சக்கரை, அது கூட ஒரு முழு நீள கரும்பு. அட, அதோட வேட்டிச்சேல கூட குடுக்கறாங்க. இது மட்டும் இல்ல, கூடவே பணமும் தராங்க. செம்ம பேக்கேஜ்ல. அந்த ரொக்கப்பரிசு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா முழுசா 3000 ரூபாய். யோசிச்சு பாருங்க, இந்த பண்டிகை சமயத்துல இது நிறைய குடும்பங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும்ல. இப்பதாங்க அசல் விஷயத்துக்கே வரும். இதெல்லாம் சரி, ஆனா ஒருவேளை நம்மளோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு தொலைஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? பரிசு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு பயம் மனசுல ஓடிட்டே இருக்கும் இல்லையா? அதுக்கு பதில் இதோ. நீங்க கவலையப்படாதீங்க. உங்க ரேஷன் கார்டு தொலைஞ்சு போயிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கண்டிப்பா பொங்கல் பரிசை வாங்கிக்க முடியும். அதுவும் ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு வழி இருக்கு. அப்போ கார்டு இல்லாம எப்படி வாங்குறது? ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்க ரேஷன் கடைக்கு போங்க. அங்க இருக்கிற ஆபீசர் கிட்ட உங்க ரேஷன் கார்டு நம்பரை மட்டும் சொன்னா போதும். ஒருவேளை நம்பர் ஞாபகம் இல்லைன்னா ஒரு ஜெராக்ஸ் காப்பி இருந்தா கூட ஓகே தான். அவங்க அந்த நம்பரை அவங்க மிஷின்ல டைப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்க கைரேகையை வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. அவ்வளவுதான், உங்க பொங்கல் பரிசு உங்க கையில. இங்க பாருங்க, இது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். சாதாரணமா கார்டை வச்சு QR கோட ஸ்கேன் பண்ணுவாங்க. இப்ப கார்டு இல்லைங்கிறதால உங்க நம்பரே கையாலேயே டைப் பண்ணுவாங்க. இது ஒண்ணுதான் வித்தியாசம். மத்தபடி கைரேகை வைக்கிறது, பரிசு வாங்குறது எல்லாமே ரெண்டுக்குமே ஒண்ணுதான். சோ பெரிய மாற்றமெல்லாம் எதுவும் கிடையாது. சரி, இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம். ஒருவேளை கைரேகையே சரியா விழலன்னா என்ன பண்றது? குறிப்பா வயசானவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை அடிக்கடி வரும்ல. அதுக்கும் ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் இந்த ஐரிஸ் ஸ்கேனர், அதாவது கண்ணை ஸ்கேன் பண்ற மெஷின். ஒருவேளை உங்க கைரேகை வேலை செய்யலன்னா இந்த மெஷின் உங்க கண்ணை ஸ்கேன் பண்ணி ஆதார் வெரிஃபிகேஷனை முடிச்சிடும். இப்ப எல்லா ரேஷன் கடையிலயும் இந்த வசதி அப்டேட் பண்ணிட்டாங்க. அதனால சரிபார்க்க பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்ல. கடைசியா உணவு வழங்கல் துறை அதிகாரிகளே என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் இல்லனா அந்த கார்டு நம்பர் இது மட்டும் இருந்தா போதும். இதுதாங்க முக்கியமான பாயிண்ட். சோ கார்டு தொலைஞ்சு போச்சுன்னு டென்ஷன் ஆகாம உங்க கார்டு நம்பரை மட்டும் எடுத்துட்டு போய் உங்க பொங்கல் பரிசை சந்தோஷமா வாங்கிட்டு வாங்க.